வெல்கம் டு வானவில் கதைகள். மாயாஜால கதை. குள்ள மனிதர்கள் மற்றும் காலணி செய்பவர்கள். முன்னொரு காலத்தில் காலணி தைப்பவர் ஒருவர் அவரது மனைவியுடன் வாழ்ந்து வந்தார். அவர் தனது வருமானத்திற்காக சிறிய அளவில் ஒரு காலணி கடை வைத்திருந்தார். புதிய காலணிகளை தைத்து சந்தையில் விற்று வந்தார். ஆனால் அவருடைய கடின உழைப்பின் மூலம் போதுமான பணம் சம்பாதிக்க முடியவில்லை. ஒரு நாள் புதிய காலணி தைக்க தேவையான தோல் வாங்க அவரிடம் பணம் இல்லை. கடைசியில் அவரிடம் ஒரே ஒரு துண்டு தோல் மட்டும் காலணி செய்ய மீதம் இருந்தது. இது எனக்கு கடைசி வாய்ப்பாக கூட இருக்கலாம். இதை கொண்டு நான் ஒரு சிறப்பான காலணி தயாரிக்கப் போகிறேன் என்று முடிவெடுத்தார். பின்னர் அவர் அந்த காலணிக்கு தேவையான தோலை வெட்டி கவனமாக தைத்து கொண்டே இருந்தார். இரவு நேரம் வந்ததும் வேலையை நிறுத்திவிட்டு நாளை இந்த காலணிகளை தைத்து முடித்து விடலாம் என்று நினைத்து கடையை மூடிவிட்டு வீட்டிற்குச் சென்றார். மறுநாள் காலை மனைவி கணவனிடம், நம்பிக்கையுடன் இருங்கள், இதிலிருந்து சீக்கிரமே மீண்டு வந்துடலாம் என்று ஆறுதல் கூறினார். இனி நம்மிடம் புதிய தோல் வாங்க பணம் இல்லை. இன்றுதான் நான் வேலை செய்யும் கடைசி நாள் என்று கணவன் வருத்தமாக கூறினான். அன்று காலை கடையை திறந்து பார்த்த காலணி தைப்பவருக்கு ஒரு ஆச்சரியம் காத்திருந்தது. மிக அழகாக தைக்கப்பட்ட ஒரு ஜோடி காலணி மேஜையின் மீது இருந்தன. இது எப்படி நடந்தது என்று அவர் ஆச்சரியப்பட்டார். அந்த அழகான காலணிகளை எடுத்துக்கொண்டு சந்தைக்கு சென்றார். அங்கு அவை நல்ல விலையில் விற்கப்பட்டது. அந்த பணத்தில் நிறைய தோல் வாங்கிக் கொண்டு மீண்டும் கடைக்கு திரும்பி வந்தார். எப்போதும் போல மேஜை மேல் வைத்து காலணிகளை தைக்க ஆரம்பித்தார். இரவு வந்ததும் வேலை முடியாத காலணிகளை அப்படியே மேஜையில் வைத்துவிட்டு கடையை மூடிக்கொண்டு வீட்டிற்கு சென்றார். இரவு சாப்பிடும்போது அவர் அன்று நடந்ததை தனது மனைவியிடம் கூறினார். அவர் மனைவி, உங்கள் உழைப்புக்கேற்ற பலன் கண்டிப்பாக கிடைக்கும், நம்பிக்கையுடன் இருங்கள் என்று கூறினார். மறுநாள் கடையை திறந்து பார்த்த காலணி தைப்பவருக்கு அதிர்ச்சியும் ஆச்சரியமும் ஏற்பட்டது. பாதியில் விட்டுச் சென்ற காலணிகள் எல்லாம் முழுமையாக தைக்கப்பட்டு விற்பதற்கு தயாராக இருந்தன. எனக்கு யாரோ உதவி செய்கிறார்கள், ஆனால் எப்படி என்று ஆச்சரியமாக யோசித்தார். பின்னர் இதேபோல தினமும் நடந்தது. இரவு அவர் பாதி வேலை முடிக்கப்பட்ட காலணிகளை விட்டுவிட்டு போவார். அடுத்த நாள் காலை காலணிகளெல்லாம் அழகாக தைக்கப்பட்டு தயாராக இருக்கும். அவரும் காலணிகளை சந்தையில் தொடர்ந்து விற்று வந்தார். இப்படி தினமும் அவர் அழகிய காலணிகளை விற்றதால் நல்ல வருமானம் வந்தது. மக்கள் அனைவரும் மிகவும் விருப்பப்பட்டு அந்த காலணிகளை வாங்கினார்கள். அந்த தம்பதியர்களின் வாழ்க்கை தரம் உயர்ந்தது. ஒரு நாள் மனைவி கணவனிடம், நமக்கு உதவி செய்பவர்களை கண்டுபிடித்து நன்றி சொல்ல வேண்டும். இன்று இரவு கடையில் மறைந்திருப்போம் என்றாள். உடனே கணவன், கண்டிப்பாக செய்யலாம், அவர்களால் நம் வாழ்க்கை இன்று மகிழ்ச்சியாக மாறியுள்ளது என்றார். அன்று இரவு இருவரும் கடையின் உள்ளே இருந்த சிறிய அறையில் ஒளிந்து கொண்டனர். நடுராத்திரி யாரோ இனிமையாக பாடும் சத்தம் கேட்டது. அவர்கள் மெதுவாக எட்டி பார்த்தார்கள். அங்கே பழைய ஆடைகள் அணிந்த அழகான 2 சிறிய குள்ள மனிதர்கள் பாட்டு பாடிக்கொண்டே மேஜை மேல் அமர்ந்து காலணிகளை தைத்து கொண்டிருந்தார்கள். கணவன் மனைவி இருவரும் ஆச்சரியத்துடன் அங்கு நடப்பதை பார்த்தார்கள். குள்ள மனிதர்கள் தோலை தைத்து அவற்றை மிகவும் அழகான காலணிகளாக உருவாக்கினார்கள். வேலை முடிந்ததும் அந்த 2 குள்ளர்களும் ஜன்னல் வழியாக குதித்து மறைந்து போனார்கள். அந்த தம்பதியினர் அவர்களுக்கு நாமும் பரிசு கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்தனர். மனைவி, அவர்களுக்கு நான் 2 புதிய கம்பளி சட்டைகள் தைக்கிறேன் என்றார். கணவன், நான் 2 புதிய ஜோடி காலணிகளை தைக்கிறேன் என்றார். இந்த பரிசுகள் அவர்களுக்கு நிச்சயம் பிடிக்கும் என்றார் மனைவி. மறுநாள் காலை அழகான ஒரு ஜோடி கம்பளி ஆடைகளும் 1 ஜோடி கம்பளி குல்லாவும் 2 ஜோடி காலணிகளும் தைக்கப்பட்டு தயாராக மேஜை மேல் வைக்கப்பட்டது. அன்று மாலை கிறிஸ்மஸ் விழாவிற்காக அந்த தம்பதியினர் கடையை அழகாக அலங்கரித்திருந்தனர். அந்த பரிசுகளை மேஜையில் வைத்துவிட்டு அவர்கள் மறைவாக காத்திருந்தனர். நடுராத்திரி அந்த குள்ள மனிதர்கள் ஜன்னல் வழியாக கடையின் உள்ளே வந்தார்கள். தம்பதியினர் அவர்களை பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர்.
குள்ளர்கள் தங்களுக்குள் பேசிக்கொண்டனர். எவ்வளவு அழகான உடையும் காலணிகளும் நமக்காக இங்கே இருக்கிறது என்றார் ஒருவர். ஆமாம், அவர்கள் நமக்கு நன்றி சொல்ல பரிசுகள் வைத்திருக்கிறார்கள் என்றார் மற்றொருவர். குள்ளர்கள் இருவரும் அந்த உடைகளையும் காலணிகளையும் மிகவும் மகிழ்ச்சியுடன் அணிந்து கொண்டார்கள். இது நமக்கு மிக அழகாக பொருந்துகிறது என்று இருவரும் சந்தோஷமாக பாட்டு பாடி நடனமாட ஆரம்பித்தனர். 2 குள்ளர்களும் சிறிது நேரம் மகிழ்ச்சியுடன் பாட்டு பாடி நடனமாடினர். அதை பார்த்த தம்பதியினர், நாம் கொடுத்த பரிசு அவர்களுக்கு மிகவும் பிடித்திருக்கிறது என்று மிகவும் சந்தோஷமடைந்தனர். பிறகு அந்த குள்ளர்கள் ஜன்னல் வழியாக குதித்து நிலா வெளிச்சத்தில் மறைந்து போனார்கள். அவர்கள் வாழ்வில் அதுவரை நடந்த மாயாஜாலமும் முடிவுக்கு வந்தது. மறுநாள் கிறிஸ்மஸ் அன்று மாலை காலணி தைப்பவர் ஒரு தோலை வெட்டி மேஜை மீது வைத்தார். குள்ளர்கள் மீண்டும் வருவார்களா என்ற கேள்வியுடன் கடையை மூடிவிட்டு வீட்டிற்குச் சென்றார். ஆனால் மறுநாள் காலை கடையில் எந்த மாற்றமும் இல்லை. புதிய காலணிகள் எதுவும் அங்கு இல்லை. குள்ளர்கள் இனி இங்கு வரப்போவது இல்லை என்பதை காலணி தைப்பவர் புரிந்து கொண்டார். பின்பு மனைவி கணவனிடம் ஆறுதலாக, அவர்கள் நமக்கு செய்த உதவி போதும், இனி நீங்கள் உங்கள் வேலையை கவனமாக, நுணுக்கமாக, அன்புடன் செய்து பாருங்கள் என்றார். கணவனும் அப்படியே செய்கிறேன் என்றார். பின்னர் காலணி தைப்பவர் தினமும் தனது வேலையை ஆர்வத்துடன் உற்சாகமாக செய்ய ஆரம்பித்தார். அவரது காலணிகள் மிகவும் அழகாக இருந்ததால் மக்கள் அதை மிகவும் விரும்பி வாங்கத் தொடங்கினர். கதையின் நீதி: கடின உழைப்பும் நன்றி உணர்வும் எப்போதும் நல்ல பலனை தரும். நன்றி. மீண்டும் சந்திப்போம். Thanks for watching. Don't forget to share with your friends and kindly subscribe our channel. Women Scientist Story. The upcoming story. Stay tuned with us.